சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வி பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேதுவும் தமிழும் சேர்ந்து 6 மாசம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு சொன்னதுனால தமிழ் செல்விய கூட்டிட்டு வந்து வசந்தி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தா சேதுவும் தமிழும் ஒரே ரூம்ல இருக்காங்க. அப்ப சாவித்திரி பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நைட் நேரம் வேற, இவளும் இவனும் ஒரே ரூம்ல வேற இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியா மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு வையி, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே அம்போன்னு போயிரும் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பவும், இப்ப என்னமா பண்றது, ஜட்ஜு வேற 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்களே, இவளை எப்படிமா வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடி, இவ வயிற்றுல குழந்தைன்னு ஒன்று வளர்றதுனால தானே சேது கூட சேர்ந்து 6 மாசம் வாழ சொல்லியிருக்காங்க. குழந்தையே இல்லாம போயிட்டா இவ தான் குழந்தை கலையிறதுக்கு காரணம். நாங்கெல்லாம் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டோம், இப்படி மாசமா இருக்க நேரத்துல வெளியில போய் அலையக்கூடாது, பஸ்ல போகக்கூடாதுன்னு நாங்க எம்புட்டோ சொன்னோம். ஆனா இவ எதையும் கேட்காம அங்கே இங்கேயும் போய்கிட்டு திரிஞ்சா, அதனால தான் குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் மேல பழிய தூக்கி போட்டுருவோம் தாமரை, நம்ம கிட்ட தான் கருக்கலைக்கிற மருந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கையில அப்பந்தான் சேதுவுடைய அம்மா ஆத்மா வருது. இவளுக என்ன இப்படி திட்டம் போடுறாளுக அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுடைய அம்மாவுக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வருது. இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏய் தாமரை, போய் அந்த கருக்கலைக்கிற மருந்தை எடுத்துட்டு வா, நான் போய் கிச்சன்ல பாலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கிச்சன்ல போய் பாலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரையும் பார்த்தா அந்த கருக்கலைக்கிற மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், அந்த பாலில் பார்த்தா கருக்கலைக்கிற மருந்தை கலந்துட்டு சாவித்திரி அதை எடுத்துட்டு சேது ரூமுக்கு போறாங்க. சேது ரூமுக்கு போய் கதவை தட்டிட்டு, சேது சேது கதவை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சேதுவும் பார்த்தா கதவை திறக்கிறாரு. பின்னாடியே தமிழ் வரவும், தமிழே இந்தாமா பாலு, நீ மாசமா வேற இருக்க, 1000 தான் இருந்தாலும் வயிற்று புள்ளக்காரி நீ, இந்த நேரத்துல எங்க வீட்டில் தான் நீ இருக்க, அதனால நாங்க தானே உன்னை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாமா இந்த பாலை மட்டும் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கொடுக்கவும், இங்க தமிழுக்கு பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு, இவங்க நம்மளை இப்படியெல்லாம் கவனிக்கிற ஆளே கிடையாதே, இப்ப என்ன திடீர்னு அதிசயமா வந்து பாலெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தமிழ் அதை வாங்கிக்கிறாங்க. தமிழ் அந்த பாலை குடிமான்னு சாவித்திரி திரும்பவும் சொல்லவும், இல்ல இப்பதான் சாப்பிட்டேன் அப்புறம் குடிக்கிறேன்னு தமிழ் சொல்லவும், சரிம்மா மறந்துடாம குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி போகவும், தமிழ் பார்த்தா அந்த பாலை வாங்கி டேபிள்ல வைக்கிறாங்க. சரி நான் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஃபோன் எடுத்துட்டு வெளியில போய் ஃபோன் பேசுறதுக்காக போறாங்க. அப்பந்தான் பார்த்தா பூனை வந்து அந்த பாலை தட்டி விட்டுருது. இந்த பக்கம் பார்த்தா தாமரை வந்துட்டு சாவித்திரி கிட்ட, ஏமா அவ இந்நேரம் அந்த பாலை குடிச்சிருப்பாள்ல, அந்த பாலை குடிச்சா எப்போ வயிறு வலி வரும், உடனே வயிறு வலி வருமா இல்லை காலையில் வலி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பேசிக்கிட்டு இருக்கையில அப்பந்தான் பார்த்தா சேதுவுடைய அம்மா ஆத்மா வந்து இங்க சாவித்திரியோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுது. எதுக்கடி இப்ப என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எம்மா நான் எங்க உன்னை அடிச்சேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா தாமரை கணத்துல ஓங்கி ஒரு அறை விழுகுது. ஏமா என்ன நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஏய் நான் எங்க ஒன்னு அடிச்சேன், நீ தானே இப்ப என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எம்மா நானும் ஒன்னு அடிக்கல நீயும் என்ன அடிக்கல, அப்ப நம்மளை யாருமா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், தெரியலையேடி, ஆனா யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சேதுவுடைய அம்மா பார்த்தா இங்க சாவித்திரியும் தாமரையும் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இனிமே என் மருமக பக்கம் நீங்க போனீங்க உங்களை தொலைச்சி போடுவேன், தொலைச்சி என் மருமக வயிற்றுல நான் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலும் கேட்குது. அம்மா யாரோ பேசுற மாதிரி எல்லாம் கேட்குது, என்னமா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பயந்துக்கிட்டு கேட்கவும், தெரியலையேடி, ஒருவேளை சேது அம்மாவுடைய ஆத்மாவா இருக்குமோ, ஏற்கனவே அவன் சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்க அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறக்க போறாங்கன்னு, இப்ப வேற நம்ம கருக்கலைக்கிற மருந்து வேற கொடுத்துட்டு வந்தோம், அதனால கூட எங்க மதினி மறுபடியும்
ஆவியா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, ஐயோ மதினி எங்களை விட்டுருங்க மதினி, விட்டுருங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பயத்துல கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேதுவுடைய அம்மா ஆத்மாவோ பார்த்தா 2 பேரையும் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் சாவித்திரி கொடுத்த கருக்கலைக்கிற மருந்த தமிழ் குடிக்கல. இந்த பக்கம் சாவித்திரியின் தாமரையும் மரண அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க.